தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கூட்டணி 141 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆளும் என்பிபி கூட்டணி தற்போது 141 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வெற்றி அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது. அந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் கிடைத்த 18 இடங்கள் உட்பட 159 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி கூட்டணி. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தற்போது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைத்திருக்கின்றன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமாக அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் கட்சி 61.56% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இதை மிகப்பெரிய வெற்றி என்றே நாம் கூறலாம். மொத்தமுள்ள 225 இடங்களில் 196 இடங்கள் என்பது மக்களின் வாக்குகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற இடங்கள். அதில் இவர்களுக்கு 141 இடங்கள் என்பது கிடைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்லாமல் தேசிய பட்டியல் மூலமாக, அதாவது இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கக்கூடிய வாக்குகள் மூலமாக தேசிய பட்டியல் மூலமாக ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் இடங்கள் ஒதுக்கப்படும். அதில் இவர்களுக்கு 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 225 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கென்று 159 இடங்கள் கிடைத்திருக்கிறது. தனி பெரும்பான்மையோடு இவர்கள் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக சஜித் பிரேமதாசவின் கட்சி, இவர்கள் மக்களின் வாக்குகள் மூலமாக 35 இடங்களையும் தேசிய பட்டியல் மூலமாக 5 இடங்கள் என்று மொத்தம் 40 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி, இந்த கட்சியை பொறுத்தவரையில் 7 இடங்கள் மக்களின் வாக்குகள் மூலமாக கிடைத்திருக்கின்றன. ஒரு இடம் என்பது தேசிய பட்டியல் வாயிலாக கிடைத்திருக்கிறது. ஆக மொத்தம் 8 இடங்கள். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், முக்கிய கட்சியான அதிபருடைய கட்சி என்பது பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக எதிர்கட்சியாக சஜித் பிரேமதாசாவின் கட்சி பெற்றிருக்கிறது. 3வது இடத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இருப்பது என்பது கவனிக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் புதிய ஜனநாயக முன்னணி, இது ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவை பெற்ற கட்சி. இவர்களுக்கு மக்களின் வாக்குகள் மூலமாக நாடாளுமன்றத்தில் 3 இடங்களும் 2 இடங்கள் தேசிய பட்டியல் வாயிலாகவும் ஆக மொத்தம் 5 இடங்கள் என்று கிடைத்திருக்கின்றன. அடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இது ராஜபக்ச குடும்பத்தினருடைய கட்சி. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த யாருமே இந்த தேர்தலில் போட்டியிடாத சூழ்நிலையில் அவர்களுக்கு 3.14% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. இது மிகவும் குறைந்த வாக்குகள். இவர்களுக்கு அதிபர் தேர்தலிலும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2.3% வாக்குகளை தான் மஹிந்த ராஜபக்சவின் மகன் பெற்றிருந்தார். இந்த சூழலில் தற்போது இவர்களுக்கு 2 இடங்கள் மக்களின் வாக்குகள் மூலமாகவும் 1 இடம் தேசிய பட்டியல் வாயிலாகவும் ஆக மொத்தம் 3 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. பாலவே, விவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி.